வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பங்களாதேஷி வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இதோட பேரு கோலம் மமூன் அப்படின்றது. இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸோட கதை கொஞ்சம் குழப்பமா இருக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல்ல இதோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. இவருக்கு ஃப்ரெண்டா ஒரு போலீஸ் ஆபீசர் இருப்பாரு. அவரும் அவரோட ஒய்ஃபும் மர்மமான முறையில கொல்லப்படுறாங்க. அந்த கேஸ்ல நம்ம ஹீரோ தான் குற்றவாளி அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஹீரோவை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையில ஹீரோ ஃப்ரெண்டையும் ஒய்ஃபையும் கொலை பண்ணல, வேற யாரோ கொலை பண்ணிட்டு இவரை மாட்டி விடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. நம்ம எப்படியாவது இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் ட்ரை பண்ணிட்டாரு. இவருக்கு ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவர் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு நிரபராதி அப்படின்றத ப்ரூவ் பண்ணாரா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த வெப் சீரிஸோட கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த வெப் சீரிஸோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் காமிச்சதுன்னா ஐப்ப பண்ணுங்க, இல்லனா பரவாயில்ல. சரி, மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். சீரிஸோட ஸ்டார்டிங் சீனே ஒரு வீட்டை காட்டுறாங்க. இந்த வீட்ல இருக்க திங்ஸ்லாம் கொஞ்சம் கலைஞ்சிருக்கு. ஒரு பொண்ணு உட்காந்து விளையாடிட்டு இருக்கா. அந்த பொண்ணோட அம்மா இறந்து போயிருக்காங்க. அது கூட இந்த சின்ன பொண்ணுக்கு தெரியல. அம்மா தூங்கிட்டு இருக்காங்க போலன்ற மாதிரி இந்த பொண்ணு விளையாடிட்டு இருக்கா. அப்பதான் வீட்டுக்கு போன் கால் வருது. இந்த பொண்ணு அட்டென்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறா. எதிர பேசுறவங்களும் அம்மா எங்க, அம்மா கிட்ட போனை கொடுன்ற மாதிரி சொல்றாங்க. அம்மா இறந்து போயிருக்காங்க. அது இந்த சின்ன பொண்ணுக்கு புரிய மாட்டேங்குதுல. அம்மா தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி, அப்பா எங்கன்ற மாதிரி எதிர பேசுறவங்க கேக்குறாங்க. அப்பா நைட்டு வெளியே போனாரு, இன்னும் வரலன்ற மாதிரி இந்த சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அம்மாவை யாரோ கொலை பண்ணிருக்காங்க. கொலை பண்ணது யாரு என்னன்னு தெரியல. இப்ப முன்னாடி நாள் நைட்டு நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இப்போ ஒருத்தரை காட்டுறாங்கல்ல, இவர் தான் இந்த சீரிஸோட ஹீரோவா இருப்பாரு. இவர் பேர் தான் கோலமா இருக்கும். இவர் பேர் தான் சீரிஸ்க்கு டைட்டிலா வச்சிருக்காங்க. இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தரை பாக்குறதுக்காக போயிட்டு இருக்காரு. அப்ப அன்னோன் நம்பர்ல இருந்து பி கேர்ஃபுல் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வருது. ஃப்ரெண்டும் இவரும் ஒரு இடத்துல வச்சு மீட் பண்ணிப்பாங்க போல. அந்த இடத்துல ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. அந்த ஃப்ரெண்டு பேரு ரேவந்த் அப்படின்றது. ரேவந்த் அப்படின்ற மாதிரி கதவை தட்டிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஒரு கேங் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவை காலி பண்றதுக்காக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆளுங்க அட்டாக் பண்றாங்கன்ற மாதிரி இவரும் தடுத்து சண்டைலாம் போட்டுட்டு இருக்காரு. இப்ப சண்டை போடுறவர் ரேவந்த் எங்கன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பின்னாடி வந்து யாரோ இவரோட கழுத்துல ஒரு ஊசியை குத்திடுறாங்க. அது மயக்க ஊசி போல. இவருமே மயக்கமாய் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. குத்துன நபரை நமக்கு காட்டுறாங்க. ஆனா ஹீரோ சரியா கவனிக்கல போல. இந்த இடத்துல மயக்கமாயிடுறாரு. ஸ்டார்டிங் ஒரு லேடி இறந்து போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்க பேரு தானியா அப்படின்றது. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ராபின் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவரும் ஹீரோவும் ஒரே பொசிஷன்ல தான் இருப்பாங்க. ஆக்சுவலா இப்ப தானியான்னு ஒருத்தங்க இறந்திருக்காங்கல்ல, இவங்க ஜேர்னலிஸ்டா இருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட் பேரு ரேவந்த் அப்படின்றது. அவர் ஒரு போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. போலீஸ் ஆபீசரோட ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இவங்க பரபரப்பா தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நைட்டு நேரம் ஹீரோ ரேவந்த்னு ஒருத்தரை தேடினாரு பாத்தீங்களா, அந்த ரேவந்த் இப்ப மிஸ் ஆகுறாரு. அவரோட ஒய்ஃப் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப ஹீரோ ஒரு இடத்துல கண்முழிக்கிறாரு. நம்ம எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம், யாரோ மயக்கமாக்கி இந்த இடத்துல போட்டிருக்காங்க, என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே எந்திரிச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி இங்க ராபின் விசாரிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இறந்து போன ரேவந்துக்கு நம்ம ஹீரோ தான் ரொம்ப க்ளோஸ். ஹீரோக்கும் ராபினுக்கும் பெருசா செட் ஆகாது. அவங்களுக்கு மூணாவதா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அதாவது ரேவந்துக்கும் ஹீரோக்கும் மூணாவதா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு. அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேசுறாங்க. இவரோட பேரு யூசுப் அப்படின்றது. யூசுப், கடைசியா ரேவந்த் உங்ககிட்ட ஏதாவது பேசினாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா சார், என்கிட்ட கடைசியா ஒரு விஷயத்த சொன்னாருன்ற மாதிரி யூசுஃபும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா யூசுப் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த ரேவந்த் பேசுறதுக்காக வந்திருப்பாரு. ரேவந்த், நான் ஹீரோவை மீட் பண்ற மாதிரி இன்னைக்கு பிளான் இருக்கு, ஹீரோ கிட்ட அதை ஞாபகப்படுத்திடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த யூசுஃபும் ஏத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் ரேவந்த் அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. ரேவந்த் கடைசியா ஹீரோவை மீட் பண்ற மாதிரி தான் பிளான் இருந்திருக்கும். இப்ப பிரசன்ட்ல யூசுப் இந்த விஷயத்தை தான் சொல்லிட்டாரு. இதனால ராபினுக்கு ஹீரோ மேல டவுட் வருது. ஹீரோக்கு கால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கால் பண்றாங்க. இறந்து போன தானியாவோட போனை செக் பண்றாங்கல்ல, அதுலயும் கடைசியா ஹீரோ கிட்ட பேசி இருக்க மாதிரி தான் இருக்கு. அதனால அதுல இருந்தே இவங்க ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஹீரோவும் தானியான்ற மாதிரிலாம் பேசுறாரு. ரேவந்த் எங்கன்ற மாதிரி கேக்குறாரு. எதிர் சைடுல ராபின் பேச ஆரம்பிக்கிறாரு. தானியாவோட போன்ல நீ என்ன பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. நீ உடனே கிளம்பி இந்த இடத்துக்கு வா, நான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன்ற மாதிரி ராபின் சொல்லிட்டாரு. ரெண்டு பேருமே ஒரே பொசிஷனை சேர்ந்தவங்கல்ல, அதனால தான் நீ வா போன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப ராகின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. வேற ஒரு கேஸை விசாரிக்கிறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. அதாவது ஹீரோவை நைட்டு நேரம் ரெண்டு பேர் அட்டாக் பண்ணாங்கல்ல, அதுல ஒருத்தன் இறந்து போயிருக்கான். இவனை கொலை பண்ணது யாருன்ற மாதிரி தான் ராகி இந்த இடத்துல விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது வந்ததை பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி இங்க இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அதுல ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, கோலம் சார் நைட்டு நேரம் இந்த பகுதிக்கு வந்ததை பார்த்தன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம ஹீரோ வந்திருப்பாரு, ஆனா ஹீரோ கொலை பண்ணிருக்க மாட்டாரு. இவரு சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஹீரோ தான் கொலை பண்ணிருக்காரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. ஹீரோ பெரிய ஆபீசரு, அதாவது இவங்களை விட பெரிய ஆபீசரா இருப்பாரு. சரி, கால் பண்ணி விசாரிச்சு பாப்போன்ற மாதிரி ஹீரோக்கு கால் பண்றாங்க. சார், நான் ராகி பேசுறேன் சார், நைட்டு நேரம் நீங்க இந்த பகுதிக்கு வந்தீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த கேள்விக்கு இவர் பதில் சொல்ல மாட்டாரு. எதுக்காக இதெல்லாம் கேக்குறேன்னு கேக்குறாரு.
ஒரு கேஸுக்காக தான் கேக்குறேன்னு சொல்லிட்டாங்க. கேஸுக்காக கேக்குறேன்னா ஃபார்முலா என்கிட்ட பேசுறதுக்கு வா, இப்பெல்லாம் உனக்கு பதில் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இவர் வேகமா காலை கட் பண்ணிடுறாரு. எதுக்கு வேகமா காலை கட் பண்றாரு, ஏதோ தப்பு பண்ணிருக்காரு போலன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. அந்த சமயம் ஹீரோக்கு அன்னோன் நம்பர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. யாரையும் நம்பாத அப்படின்ற மாதிரி தான் மெசேஜ் வருது. ஒன்னும் புரியாம இவரும் யோசிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ராகி இருக்காங்கல்ல, இங்க ஏதாவது சாம்பிள் கிடைக்குதா பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஆளுங்களும் பாடியில ஏதாவது ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்குதான்ற மாதிரி செக் பண்றாங்க. இப்ப ராபின் இருக்கார்ல, இந்த தானியா வீட்டுக்கு யாரெல்லாம் வருவா அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ரேவந்தோட ஃப்ரெண்டு தானே நம்ம ஹீரோ. ஹீரோ அடிக்கடி வீட்டுக்கு வருவாரு, இந்த தானியா கிட்டயும் ஜாலியா பேசுவாரு. ரெண்டு பேருக்குள்ளயும் பழக்கம் போறதா அக்கம் பக்கத்துல பேசிப்பாங்கன்ற மாதிரி ஒவ்வொருத்தரா சொல்றாங்க. எல்லாருமே பார்த்த விஷயத்தை வச்சு இந்த மாதிரி சொல்றாங்க. அஃபேர் போதா என்னன்றது தெரியல. ஆனா இதெல்லாம் கேட்கிற ராபினுக்கு ஒரு வேளை அஃபேர் போகுமா அப்படின்ற மாதிரிலாம் தோண ஆரம்பிக்குது. அஃபேர் போயிருக்கு, ஏதோ பிரச்சனை வந்திருக்கு, ஹீரோ தான் சாவடிச்சிருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப ராபினும் சீனியருக்கு கால் பண்ணி பேசுறாரு. சார், ரேவந்தோட ஒய்ஃப் கொல்லப்பட்டிருக்காங்க, ரேவந்தே எங்களால ரீச்சே பண்ண முடியல, ஹீரோ தான் ஏதோ பண்ணிருக்கான்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆதாரம் இல்லாம அப்படிலாம் பேசாத, நீ மேற்கொண்டு விசாரணை பண்ணு, ஹீரோ தப்பு பண்ணிருக்கானா என்ன பண்ணலான்றத பத்தி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. ராபின் சொல்லி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த இடத்துல போலீஸ்லாம் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காரு. உள்ள வந்து பார்க்கும் போதுதான் தானியா இறந்து போயிருக்காங்கன்னு தெரிய வருது. என்ன தானியா இறந்து போயிருக்காங்க, யார் இதை பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. ஓஹோ, உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ராபின் கிண்டல் பண்றாரு. ராபின் இவரை தானே சந்தேகப்படுறாரு. ஹீரோவை லாக் பண்ற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ரேவந்த் எங்க, ரேவந்த மீட் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தல, ரேவந்த மீட் பண்ணியான்னு கேக்குறாரு. இல்ல நான் மீட் பண்ணலன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இவன் என்ன நம்மள சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்கறான்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல கோவம்லாம் பட்டுட்டு இருக்காரு. ஆனா ராபின் மடக்கி மடக்கி நிறைய கேள்வி கேட்கறாரு. நைட் ஒரு அட்டாக் நடந்ததுல அதை பத்தி ஹீரோ சொல்லாம மழுப்பிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து போன் கால் வருது. இவரும் போன் பேசுறதுக்கு தள்ளி போயிடுறாரு. இப்ப ரெண்டு பேரோட சீனியர் இருக்காரு பாத்தீங்களா, ராபினுக்கு கால் பண்ணி அவங்க கிட்ட போனை கொடுன்னு சொல்றாரு. ராபினோ ஹீரோ கிட்ட போனை தந்துடுறாரு. சரி, என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியலன்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு எதிராக வேற ஒரு கேஸ் வந்திருக்கு, நீ இப்ப ஸ்டேஷனுக்கு கிளம்பி வா, ராபின் கூட கிளம்பி வான்னு சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப ராபின் கூட சேர்ந்த மாதிரி இவங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் வந்துடுறாரு. என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நீ நைட்டு நேரம் இந்த இடத்துக்கு போனியான்ற மாதிரி கேட்கறாரு. ஆமா போனன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. போன இடத்துல ஒருத்தனை சாவடிச்சிருக்கன்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. நான் சாவடிக்கலாம் இல்ல, சண்டை தான் போட்டேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. நான் சண்டை போடும் போது யாரோ மயக்க ஊசி போட்டு என்ன வேற ஒரு இடத்துல போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ராகி இருக்காங்கல்ல, இல்ல சார் இவரோட ஃபிங்கர் பிரிண்ட் தான் அங்க கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு சைடு ராகின்ற அந்த ஜூனியர் பொண்ணு பிளேம் பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி ராபினும் இவரை பிளேம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் தான் ஏதோ பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் ராபின் சொல்லிட்டு இருக்காரு. ராபினுக்கும் இவருக்கும் அடிக்கடி சின்ன சின்ன சண்டை வரும். அதெல்லாம் மனசுல வச்சுதான் ராபின் இப்படி பண்ணிட்டு இருக்கான், எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் எப்படி என்னோட ஃப்ரெண்ட் ஒய்ஃபை கொலை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. சரி, ரேவந்த் உன்னை மீட் பண்ற மாதிரி பிளான் இருந்ததுல, என்னதான் விஷயம் தெளிவா சொல்லுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. சரி, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்றேன்ற மாதிரி ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு அக்கா இருப்பாங்க, அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாரு. அந்த ரேவந்த் இருக்கார்ல, அதுக்கும் இப்ப நான் விசாரிக்கிற கேஸுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. என் ஒய்ஃப் ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக போயிருக்கா, அப்ப சில விஷயங்கள் தெரிய வந்திருக்கு, அதை என்கிட்ட ஷேர் பண்ணிருக்கா. இதை மட்டும் நம்ம வெளியே கொண்டு வந்தோம்னு வச்சுக்கோயேன், இது பெரிய கேஸா மாறும், உன்கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம், நைட் என்ன பாக்குறதுக்காக வா, எப்பவுமே நம்ம மீட் பண்ற இடத்துக்கு வான்ற மாதிரி ரேவந்த் சொல்லியிருப்பாரு. நாங்க எப்பவுமே மீட் பண்ற இடத்துக்கு போன சார், ஆனா ரேவந்த் இல்ல, ஆளுங்க என்ன அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ராபின் இவர் சொல்றதை நம்ப மாட்டாரு. தானியாக்கும் இவனுக்கும் அஃபேர் போயிருக்கு, அதனால தான் சண்டை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. தானியா என்னோட தங்கச்சி மாதிரி, எப்படி எனக்கு அஃபேர்லாம் ஏற்படும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. என்னதான் இருந்தாலும் ஹீரோ கிட்ட இவங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கிட்ட இவரோட கார்டை கேட்டா இவர்கிட்ட கார்டு இல்லைன்னு சொல்றாரு. எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்றாரு. என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இந்த ராகின்ற பொண்ணும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ரேவந்தோட பாடி ஒரு இடத்துல கிடைக்குது. கார் ஒரு இடத்துல இடிச்ச மாதிரி தான் அவர் இறந்து போயிருக்காரு. அவரோட இடத்துல ஒரு கார்டு கிடைக்குது. யாரு கார்டுன்னு பார்த்தா ஹீரோவோட கார்டு கிடைக்குது. இவங்க ரெண்டு பேருக்கு யூசுப்னு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்னல, அந்த யூசுஃபும் இந்த கார்டை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்ப ஹீரோ தான் கொலை பண்ணிருக்காரான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப செகண்ட் எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா அக்காவை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ஹஸ்பண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, உன் மாமா என்ன அடிஸ்டர்ரா அப்படின்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. என்னக்கா சொல்ற, மாமா சாஃப்ட் டைப் ஆச்சு, அவரே அடிஸ்டாரா, நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. கேஸ்ன்னு சுத்திட்டு இருந்தாரு, கொஞ்சம் எங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன், அதுக்கு போய் அடிஸ்டாரு அப்படின்ற மாதிரி அக்கா புலம்பிட்டு இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி தம்பி சொல்லிட்டாரு. இப்ப மாமா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. மாமாவும் போய்கிட்டே பேசலாம், வண்டியில ஏறுன்ற மாதிரி இவரை கூப்பிட்டு கிளம்புறாரு. என்ன மாமா, அக்காவே அடிச்சிட்டீங்களாமே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு.
அதுக்குள்ள வாங்கிட்ட சொல்லிட்டாளா, நான் ஒரே சமயத்துல 6-7 கேஸ் பார்த்துட்டு இருக்கேன், அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டே இருந்தா அதனால தான் கோவத்துல அடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத, எங்களுக்குள்ள ப்ராப்ளம் சரியாயிடும்ன்ற மாதிரி மாமா சொல்லிட்டாரு. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன கேஸ் ஹேண்டில் பண்றீங்கன்னு ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு மாமா இருக்கார்ல, இப்ப ரீசெண்டா என்ன நியூஸ் பேப்பர்ல போயிட்டு இருக்கோ அந்த கேஸை தான் ஹேண்டில் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவரை வண்டியை விட்டு இறக்கி விடுறாரு. மாமா போறதுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஸ்பாட்ல இறக்கி விடுறாரு. இப்ப மாமா போன இடத்துல இருந்து கன் ஷாட் சவுண்ட் கேக்குது. ஐயோ மாமாக்கு ஏதோ பிரச்சனை போல அப்படின்ற மாதிரி ஹீரோ இருக்கார்ல, வேகமா அந்த இடத்தை நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காரு. ஒரு பில்டிங் குள்ள இருந்து தான் கன் ஷாட் சவுண்ட் எல்லாம் கேட்டிருக்கோம். அந்த பில்டிங் குள்ள இவர் வேகமா போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த பில்டிங்கை விட்டு ஒருத்தன் வெளியே வரான். அவன் பேரு கோரமீன் அப்படின்றது. இவன் தான் பிரசன்ட்ல ஹீரோவோட கழுத்துல ஊசியை குத்தி இருப்பான். ஆனா இது பாஸ்ட்ல நடக்கிற விஷயம். இப்ப பாஸ்ட்ல ஹீரோ இருக்கார்ல, மாமா எங்கன்ற மாதிரி தேடி உள்ள வந்துட்டு இருக்காரு. அப்ப ஆளுங்களா என்ன பண்றாங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்தி அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த சின்ன பொண்ணை காப்பாத்துறதுக்கு தான் மாமா வந்திருக்காருன்னு தெரியுது. இப்ப மாமாவா ஆளுங்களா சுத்து போட்டு கன் பாயிண்ட்ல நிறுத்தி வச்சிருக்காங்க. ஒழுங்கா கண்ணை கீழே போடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ முதல்ல கண்ணை கீழே போடு, இல்ல மாமாவை ஷூட் பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி சரி நான் கீழே போடுறேன்ற மாதிரி இவர் கண்ணை கீழே வைக்கிறாரு. இவர் கீழே வச்ச அடுத்த செகண்ட் மாமா கதையை முடிச்சிடுறாங்க. இவரும் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. இப்படிதான் மாமா இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பிரசன்ட்ல இதெல்லாம் யோசிச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆளுங்க இருக்காங்கல்ல, ரேவந்தோட பாடி கிடைச்சிருச்சு, ரேவந்த் கொல்லப்பட்டிருக்காரு, அந்த இடத்துல தான் உன்னோட கார்டு கிடைச்சதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப என்ன சந்தேகப்படுறீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. வேற யாரை சந்தேகப்பட முடியும்ன்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்களும் கேக்குறாங்க. அதே சமயம் இவரோட சீனியர் இருக்கார்ல, மீடியாவை சந்திக்கிறதுக்காக வந்திருக்காரு. மீடியாட்கள் கோலம் தான் இந்த கொலையை பண்ணாரான்ற மாதிரி கேக்குறாங்க. அப்படிலாம் முடிவெடுக்க முடியாது, விசாரணை போயிட்டு இருக்கு, விசாரணை முடிவுல என்ன தெரிய வந்தாலும் சரி உங்ககிட்ட சொல்றோம், அது வரைக்கும் இந்த மாதிரிலாம் பேசாதீங்கன்ற மாதிரி உள்ள வந்துடுறாரு. ஹீரோவை எல்லாருமே சந்தேகப்படுறாங்கன்னு ஹீரோக்கு நல்லா புரிஞ்சிருது. ஹீரோவும் ராகி கிட்ட பேசுறாரு. சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணல ராகி, யாரோ என்ன ஃப்ரேம் பண்றதுக்கு பாக்குறாங்க, எனக்காக கொஞ்சம் சீனியர் கிட்ட பேசி பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி நான் பேசி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சீனியர் ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சீனியர் ரூமை நோக்கி வந்துட்டு இருக்கும்போது சீனியர் போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு வீடியோவை பத்தி பேசிட்டு இருக்காரு. இவங்களை பார்த்தோன்னே பேசுறத நிறுத்திடுறாரு. இப்ப இவங்க பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்க கொஞ்சம் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ராகி நீ என்ன பேசிட்டு இருக்க, அவன் தான் இதை பண்ணிருக்கான்னு எனக்கே தோண ஆரம்பிச்சிருச்சு, அவனை லாக் பண்றதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணு, உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன், அதை காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஹீரோவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றதுக்காக கூட்டு போங்கன்னு சீனியர் சொல்லிட்டாரு. இவங்க எல்லாருமே கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இது கோர்ட்டுக்கு கூட்டு போக போறீங்களான்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இவரோட ஃப்ரெண்ட் தானே யூசுப், டேய் நீ கூட என்ன நம்பலையான்னு கேக்குறாரு. நம்பல அப்படின்ற மாதிரி அந்த யூசுஃபோ சொல்லிட்டாரு. இப்பதான் இவருக்கு அக்கா கிட்ட இருந்து கால் வருது. என்னடா நியூஸ்ல என்னென்னமோ பேசுறாங்க அப்படின்ற மாதிரி அக்கா கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிக்கிறாரு. அக்கா கிட்ட இதெல்லாம் சொல்லாத, ஃபீல் பண்ணுவாங்கன்ற மாதிரி ராகி சொல்றாங்க. அதனால இவர் அக்கா கிட்ட விஷயத்த சொல்ல மாட்டாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, சின்ன என்கொயரி தான், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்படி இவர் வந்துட்டு இருக்கும் போது அந்த கோரமீன் போறதை கவனிக்கிறாரு. அந்த கோரமீன் தானே கழுத்துல ஊசியை குத்துனா அது இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அதே மாதிரி மாமா இறந்து போன இடத்துலயே இவனை நம்ம பார்த்துமேன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அவன் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், அவன் தான் என் கழுத்துல ஊசியை குத்துனா, அவனை புடிங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேசின கேப்ல அவன் கொஞ்சம் தள்ளி போயிருப்பான், ப்ளீஸ் அவனை புடிங்கன்ற மாதிரிலாம் இவர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. இதனால ராகி இருக்காங்கல்ல, இவரை பார்த்துக்கோங்க, நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன்ற மாதிரி வண்டியை விட்டு இறங்கி போறாங்க. அதுக்குள்ள அந்த கோரமீன் இருக்கான்ல கொஞ்சம் தள்ளி போயிட்டான் போல, இவங்களால கண்டுபிடிக்க முடியல. சரி இவரை கோர்ட்டுக்கு கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவரை கோர்ட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போது இவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அது என்னன்னா, அந்த கோரமீன் இருக்கான்ல ராபின் கிட்ட பேசிட்டு இருக்கான். ராபினும் இவனும் எதுக்காக பேசிட்டு இருக்காங்க, அப்ப ராபின் தான் திட்டம் போட்டு நம்மள மாட்ட வச்சிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ திடீர்னு நெஞ்சு வலி வந்த மாதிரிலாம் பண்றாரு. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. ரொம்ப முடியல, என்ன எங்கேயாவது உட்கார வைங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப பக்கத்துல இருக்க ஒரு ரூம்ல இவரை உட்கார வச்சிடுறாங்க. நீ இவரை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி ராகி கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு மத்தவங்க எல்லாம் வெளியே போயிடுறாங்க. இப்ப ராகி போன் பேசிட்டு இருக்கும்போது சட்டனி ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பின்வழியா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. விடுன்ற மாதிரி இவங்க தடுக்க ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள இவர் அட்டாக் பண்ணி மயக்கமாக்கிறாரு. இது எல்லாத்தையும் இங்க இருக்க ஒரு நபர் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. யார்கிட்டயும் சொல்லாத அப்படின்ற மாதிரி ஹீரோ நைஸா இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. இவர் கிளம்பலாம்னு நினைக்கும் போது அந்த கோரமீன் இருக்கான்ல கன்னோட இந்த இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோவை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றான். இதனால பயந்த ஹீரோ என்ன பண்றாருன்னா, ராகி கன்னை வச்சு பதிலுக்கு அவனை ஷூட் பண்ணிட்டாரு. அவன் தப்பிச்சு ஓடிடுறான், ஹீரோவும் தப்பிச்சு ஓடிடுறாரு. இப்ப ராபினோ என்னாச்சு ஏதாச்சுன்னு ரூம் வந்து பாக்குறாரு. அப்ப ராகி மயக்கத்துல இருந்து கண்முழிக்கிறாங்க. ஹீரோவை பாத்துக்கிற சின்ன வேலையை கூட உன்னால பண்ண முடியாதான்ற மாதிரி இவர் திட்டுறாரு. இங்கதான் செகண்ட் எபிசோட் முடியுது.
தேர்ட் எபிசோடு ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ராகி சாதாரண ஆபீசரா இருப்பாங்க. ஒரு குற்றவாளியை பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடிபட்டு இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. அங்க இருக்க நர்ஸ் இருக்காங்கல்ல, அவனுக்கு ஊசி எல்லாம் போட்டிருப்பாங்க. மேடம் விலங்கெல்லாம் போடணும்ன்ற அவசியம் கிடையாது, எப்படியும் 8 மணி நேரம் மயக்கத்துல தான் இருப்பான்ற மாதிரி அந்த நர்ஸ் சொல்றாங்க. இதை நம்பி ராகியும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ராகியும் மேல் இடத்துல இன்ஃபார்ம் பண்றதுக்காக கால் பண்றதுக்கு கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. இவங்க போன்லாம் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக இவங்களுமே அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. அந்த ஊசியில அவன் மயக்கமே ஆகியிருக்க மாட்டான். இந்த ராகி வெளியே போனோம்னா அவன் இருக்கான் பாத்தீங்களா, அங்க இருக்க ஆளுங்களை அட்டாக் பண்ணி தப்பிச்சிருப்பான். இவங்க வந்து பார்க்கும்போது அவன் தப்புஸ்டான்னு தெரிய வருது. பிரசன்ட்ல ஹீரோவை எப்படி கோட்டை விட்டாங்களோ அதே மாதிரி ஏற்கனவே இவங்க கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்றது பாஸ்ட் மூலியமா நமக்கு தெரிய வருது. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. கோரமீன் ஒருத்தன் ஹீரோவை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணா, அதுக்கு தான் ஹீரோ பதிலுக்கு ஷூட் பண்ணாரு. ஆனா கோரமீனை யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. ஹீரோவே தான் நம்மள ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. சார் ஹீரோவே தான் திடீர்னு ஷூட் பண்ண ஆரம்பிச்சாருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதனால மீடியாட்களும் கேள்வி கேட்கறதுக்காக வந்துடுறாங்க. மொத வாட்டி சீனியர் கொஞ்சம் ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருப்பாரு. ஆனா இந்த வாட்டி சீனியர் இருக்கார்ல, எங்க ஆபீசரே எங்களுக்கு எதிராக திரும்பிட்டாருன்னு தெரிய வருது, சீக்கிரமா அந்த கோலமா நாங்க பிடிப்போம் அப்படின்ற மாதிரிலாம் பேட்டி தந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த சீனியர் உள்ள வந்து இவங்க எல்லாரையும் போட்டு திட்டுறாரு. குறிப்பா ராகியை தான் திட்டுறாரு. கையில கிடைச்சவனே இப்படி கோட்டை விட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் அசிங்கமா இல்லையான்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அதை கவனிச்சிட்டு இருக்க ராபின் இருக்கார்ல, சார் கண்டிப்பா அவனை நான் சீக்கிரமா பிடிச்சிருவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சொல்லாத செய்யன்ற மாதிரி இவர் ராபினியும் திட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப டீமா சேர்ந்த மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த டீம்ல ராகியும் ஒருத்தங்களா இருப்பாங்க. ஆனா இந்த ராபின் இருக்கார்ல, ராகியை கண்டுக்கவே மாட்டாரு. அதாவது அவங்க ஃபேஸ பார்த்து பேசவே மாட்டாரு. மத்தவங்க கிட்ட மட்டும் தான் பேசிட்டு இருக்காரு. மத்தவங்களுக்கு மட்டும் தான் வேலை எல்லாம் கொடுக்கறாரு. இதனால ராகிக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. ராகியும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால ரெஸ்ட் ரூம் வந்தவங்க ஃபீல் பண்ணி முகத்தெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. ஹீரோவை நம்ம விடக்கூடாது, எப்படியாவது ஹீரோவை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ தன்னோட அக்காவை பார்க்க போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சு இவங்களுமே அக்காவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ வந்தாரான்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லையே, ஏன்ற மாதிரி அக்கா கேக்குறாங்க. இல்ல சும்மா தான் கேட்டேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கிளம்பிடுறாங்க. இப்ப ஹீரோவும் வேற ஒரு போன் அரேஞ்ச் பண்ணிடுறாரு. அதுல இருந்து அக்காக்கு கால் பண்றாரு. என்னடா நடக்குது, இப்ப கூட ஒரு லேடி ஆபீசர் உன்னை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்தான்ற மாதிரி அக்கா சொல்றாங்க. அக்கா இதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன விசாரிக்கிறதுக்காக வருவாங்க. நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன். மாமா கேஸுக்கும் நான் மாட்டி இருக்கிறதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குக்கா. என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை அநியாயமா கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணம் நான் தானே சொல்றாங்க. எப்படியாவது இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்றதை நான் கண்டுபிடிக்கணும். அப்பதான் இதை விட்டு நான் தப்பிக்க முடியும்க்கா. நீ பயப்படாத, உன் பொண்ணு கூட நீ தைரியமா இரு. யார் வந்தாலும் என்னை பத்தி தெரியாதுன்னு சொல்லிருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி அக்காவும் ஏத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ ஏடிஎம்ல இருந்து காசு எடுத்திருப்பாரு. அந்த தகவல் ராபினுக்கு தெரிய வந்துருது. உடனே அந்த இடத்துக்கு டீமை கூட்டிட்டு போனோம்னு யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோவோட அக்கௌண்ட்ல ஒரு 50 லட்சம் ரூபாய் வந்திருக்கு. யாரு போட்டாங்கன்னே ஹீரோக்கு தெரியல. இந்த 50 லட்சம் ரூபாயை தந்துதான் யாரோ ஹீரோவை கொல்ல வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ராபின் இவரை பிளேம் பண்ணிருப்பாரு. நான் அப்ப அந்த விஷயத்த சொல்லாம விட்டுட்டேன். ஆக்சுவலா ஹீரோவோட அக்கௌண்ட்டுக்கு யாரோ 50 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க. யாருன்னு தெரியல. இவருமே பேங்க்குக்கு கால் பண்ணி யார்கிட்ட இருந்து அந்த காசு வந்திருக்கு, எனக்கு அந்த டீடைல் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பேங்க்ல ஏற்கனவே ராபின் டீம் சொல்லி வச்சிருப்பாங்க, ஹீரோ கால் பண்ணா நைஸா பேசி பேங்க்குக்கு வர வைங்க, நாங்க அமைக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால மேனேஜர் இருக்கார்ல, சார் எதுனாலும் நீங்க இங்க வந்தாதான் டீடைல் தர முடியும், போன் மூலியமா இந்த டீடைல் எல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே நான் ஃப்ரீயா இருக்கப்ப வரேன்ற மாதிரி ஹீரோவும் வேகமா காலை கட் பண்ணிடுறாரு. ஏன்னா இது மூலியமா ட்ரேஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் காலை கட் பண்ணிடுறாரு. ஹீரோ ஏடிஎம்க்கு பக்கத்துல தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ராபினோ டீமோ அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை பார்த்து வேகமா துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஆட்டம் காமிச்சு ஓடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களை ஏமாத்தி இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. இப்ப மிலன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் டூரிஸ்ட் போலீஸா இருப்பாரு. நம்ம ஊர்ல டிராபிக் போலீஸ்னு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவர் டூரிஸ்ட் போலீஸா இருப்பாரு. நம்ம ஹீரோ இருக்கார்ல, இப்ப இந்த மிலனை பாக்குறதுக்காக தான் வராரு. ஹீரோ பிரச்சனையில மாட்டி இருக்கிறத பத்தி மிலனுக்கு தெரியாது. ஹீரோவை தேடுறத பத்தியும் மிலனுக்கு தெரியாது. நீங்க தான் சார் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோக்கு இவர் மூலியமா ஒரு வேலை ஆகணும். அது என்னன்னா, மாமா ஹேண்டில் பண்ண கேஸோட ஃபைல் தான் இவருக்கு தேவை. நீ போய் அதை எடுத்துட்டு வந்து தர முடியுமான்ற மாதிரி கேட்கறாரு. ஏன் சார் நீங்களே எடுக்கலாமே அப்படின்ற மாதிரி மிலன் கேட்கறாரு. இப்ப அந்த சைடுக்கு போற வேலை இல்ல, அதனால தான் வாங்கிட்டு ஹெல்ப் கேட்கலாம் நினைச்சேன். பரவாயில்ல நானே போறேன்னு ஹீரோ நடிக்கிறாரு. சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி மிலனும் இங்க இருந்து எடுக்கிறதுக்காக கிளம்பிடுறாரு. அந்த ஃபைல்ல எனக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்டு வாங்கிட்டு இருக்காரு. அங்க இருக்க நபர் இருக்கார்ல, உங்களுக்கு ஹீரோ பண்ணதை பத்தி தெரியாதுல்ல, ஹீரோ இங்க இருக்க ஆளுங்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு ஓடிட்டாரு, அதே மாதிரி அந்த ராகியை அடிச்சு போட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதாவது ராகி அவர் மயக்கமாக்கும் போது இந்த நபர் தான் பார்த்திருப்பாரு.
இது எல்லாத்தையும் கேட்கிற மிலன் ஷாக் ஆயிடுறாரு. எது போலீஸ்லாம் அவரை தேடிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவர் நியூஸ் பார்க்கல போல, அதனால தான் இந்த விஷயம்லாம் தெரியாம இருந்திருக்கும். இப்போ இவருக்கு எல்லாமே தெளிவா தெரிஞ்சிருது. ஹீரோ மிலன் கிட்ட ஃபைல வாங்கிட்டு போற மாதிரி பிளான் இருக்கும். ஆனா மிலன் இருக்கார்ல, நானும் உங்க கூட வரேன்ற மாதிரி வண்டியில ஏறி உட்காந்துடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே ஒரு பழைய ஃபேக்டரி இருக்கிற இடத்துக்கு தான் வந்துடுறாங்க. ஃபைல தான் மிலன் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. ஆனா மிலன் இருக்கார்ல, சார் நீங்க போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கீங்களாமே, எதுக்காக இதை பத்தி என்கிட்ட சொல்லல? ஓஹோ உனக்கு தெரிஞ்சிருச்சா? சத்தியமா இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல, திட்டமிட்டு என்ன மாட்ட வைக்க பாக்குறாங்க. என் மாமாவோட கேஸுக்கும் இதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. உங்க மாமாவோட கேஸ் சாதாரண கேஸ், அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்ன்ற மாதிரி மிலன் கேக்குறாரு. இப்ப ஹீரோவும் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அன்னைக்கு ஹீரோவை கண்ணை கீழே வைக்க சொன்னாங்கல்ல, அப்படி கீழே வைக்கிற பட்சத்துல எதிர இருக்கவங்கள தான் ஷூட் பண்ணுவாங்க. ஆனா அவனுங்க நான் கண்ணை கீழே வச்சோம் என்னோட மாமாவை ஷூட் பண்ணாங்க. என் மாமாவை எதுக்கு ஷூட் பண்ணாங்க? அப்ப என்னோட மாமா தான் அவங்களோட டார்கெட், என்ன ஷூட் பண்றது அவங்களோட நோக்கமே கிடையாது. என் மாமாவை கொல்றதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. அந்த கேஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் உன்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். என்ன நம்புறியா இல்லையான்னு கேக்குறாரு. மிலனோ நம்புறேன் சார், என்ன ஹெல்ப் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. திடீர்னு பார்த்தா ராகி இருக்காங்கல்ல, இவங்க ரெண்டு பேரையும் கன் பாயிண்ட்ல லாக் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மிலன் ஒரு நபர் கிட்ட பேசிட்டு வந்தார்ல, அந்த நபர் மூலியமா தான் கண்டுபிடிச்சு ராகியை லாக் பண்ணிருக்காங்க. இங்கதான் 3rd எபிசோட் முடியுது. இப்ப நமக்கு கோரமீனை காட்டுறாங்க. இந்த கேரக்டரை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அடிக்கடி இந்த கேரக்டர் வரும். இப்ப கோரமீன் இருக்காரு பாத்தீங்களா, பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு ஒரு நபரை பாக்குறதுக்காக வராரு. அவனை இவர் தான் மறைவா வச்சிருக்காரு போல. அவன் பேரு குரு அப்படின்றது. அவனுமே பிரியாணியை வாங்கி வேகமா சாப்பிட ஆரம்பிக்கிறான். இவருக்காக ஒரு கொலை பண்ணிருக்கான் போல. நான் உங்களுக்காக எதுனாலும் பண்ணுவேன்ற மாதிரிலாம் இவரை புகழ்ந்து பேசிட்டு இருக்கான். இப்படி பேசிட்டு இருக்கும் போது அவன் இருக்கான்ல, ஏதோ ஒரு வீடியோ வேணும்ன்ற மாதிரிலாம் தேடிட்டு இருந்தீங்கல்ல, அந்த வீடியோ உங்களுக்கு கிடைச்சிருச்சான்ற மாதிரி கேட்கிறான். இவர் முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாரு. இதெல்லாம் எதுக்கு கேட்கறன்னு தான் முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாரு. புரிஞ்சுக்கிட்ட குருவும் அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப இவர் இருக்கார்ல, இந்த குருவோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் அந்த குருக்கு புரிய மாட்டேங்குது. அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கான். உன்னால டிபார்ட்மெண்ட்ல நான் எவ்வளவு திட்டு வாங்கினேன் தெரியுமா? நீ முதல்ல ஸ்டேஷனுக்கு நடன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ராகி புரிஞ்சுக்கோ, என்ன திட்டமிட்டு யாரோ மாட்ட வைக்க பாக்குறாங்க. என் மாமாவை திட்டமிட்டு யாரோ கொலை பண்ணிருக்காங்க. அவங்க தான் என்னையும் டார்கெட் பண்றாங்க. என் ஃப்ரெண்டையும் வைஃபையும் கொலை பண்ணிருக்காங்க. டிபார்ட்மெண்ட்ல யார்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. நானே தான் இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும். புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ராகி கேக்குறாங்க. ஆக்சுவலா என் மாமாவோட கேஸ்ல என்னதான் நடந்தது அப்படின்றத விசாரிக்கணும். என் மாமா அந்த டைம்ல என்ன கேஸ்ல ஹேண்டில் பண்ணாருன்றத தெரிஞ்சுக்கணும். அப்பதான் குற்றவாளியை நெருங்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அந்த ஃபைல பார்க்கலான்ற மாதிரி இவங்களுமே அந்த ஃபைல பாக்குறாங்க. ஒரு சின்ன பொண்ணு கடத்தப்பட்டுட்டான்னு தெரிஞ்சுதான் மாமா அந்த ஸ்பாட்டுக்கு போயிருப்பாரு. அந்த சின்ன பொண்ணு யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்பதான் என் மாமாவை யாரு கொலை பண்ணாங்கன்றத கண்டுபிடிக்க முடியும். இந்த சம்பவம் நடந்து 10 வருஷம் ஆயிருச்சு. இப்ப அந்த பொண்ணு வளரவே செஞ்சிருப்பா. அந்த பொண்ணை எப்படியாவது நான் கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி இவர் வண்டியில ஏறி கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப ராகி இருக்காங்கல்ல, என்ன நீ பாட்டுக்கு கிளம்பிட்டு இருக்க, நீ எங்க போனாலும் சரி நானும் உன் கூட வருவேன். திரும்பி என்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னு மட்டும் ட்ரை பண்ணாத, சீனியர்னு பார்க்க மாட்டேன், ஷூட் பண்ணிடுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இவளையும் கூட்டு போய் தான் ஆகணும் போல அப்படின்ற மாதிரி இவருமே வண்டியில ஏத்திக்கிறாரு. இப்ப போற வழியில இவர் இருக்கார்ல, பேங்க்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தர் எனக்கு 50 லட்சம் ரூபாய் போட்டிருக்காங்க. அது யாருன்றத நீ போய் விசாரி, நான் போக முடியாது, போனா என்ன லாக் பண்ணிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ராகி ஏத்துக்கிறாங்க. இப்ப பேங்க்ல விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே ராபின் சார் வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல, நானுமே டீமை சேர்ந்தவதான், என்கிட்டயும் நீங்க தரலாம் தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. சரி மேடம் எடுத்து தரன்ற மாதிரி இவரும் டிஸ்கஸ் பண்ணி டீடைல்லாம் எடுத்து இவங்க கிட்ட தந்துடுறாரு. அந்த டீடைல்ல ஒரு நபரோட பேர் இருக்கு. அந்த நபரை பத்தி உனக்கு தெரியுமான்ற மாதிரி ராகி கேக்குறாங்க. இவன் யாரு என்னன்னே எனக்கு தெரியாது, என்ன வேணும்ட்டே மாட்ட வைக்கிறதுக்காக தான் இப்படி காசை போட்டிருக்காங்க. அதாவது காசை வாங்கிட்டு என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபை நானே கொலை பண்ணிட்டேன்ற மாதிரி ஃப்ரேம் பண்றதுக்காக இப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி மாமா ஒரு பொண்ணை காப்பாத்தினார்ல, அந்த பொண்ணோட பேரு மீனா அப்படின்றது. அந்த மீனாவை இப்ப கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு இடமா இவங்க ரெண்டு பேருமே விசாரணைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டிபார்ட்மெண்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ராபின் புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேவந்த் கொல்லப்பட்டிருக்காருல, ரேவந்த் லெஃப்ட் ஹேண்ட் உடையவன் தான் கொலை பண்ணிருக்கான். அதனால தான் இங்க காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ரைட் ஹேண்டா இருப்பாரு. ஹீரோ கொலை பண்ணிருப்பாருன்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப ஹீரோ இல்ல, வேற யாரோ கொலை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த தானியாவோட வீட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அந்த வீட்டுக்கிட்ட ஒருத்தன் நடமாடி இருப்பான். அவன் பேரு குருன்றது. அவன் மேல ஏற்கனவே நிறைய கிரைம் ரெக்கார்ட்லாம் இருக்கும். அவனை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றவனா இருப்பான். ஒருவேளை குரு தான் இந்த கொலையை பண்ணானா, அந்த குருவை ரீச் பண்ணும். அப்பதான் ஹீரோ நல்லவனா கெட்டவனான்றதை தெரிஞ்சுக்க முடியும். குருவை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரமா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சீனியருமே சொல்றாரு. இப்ப இவங்களுமே மீனாவை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. யார் நீங்க, எதுக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு கேக்குறா. 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கடத்தினாங்கல்ல, அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம்னு சொல்றாங்க. அதை பத்தி எல்லாம் பேச விருப்பம் இல்லைன்ற மாதிரி இந்த பொண்ணு கிளம்ப பாக்குறா. அப்ப ஹீரோ இருக்காருல,
ஸ்ப்ரேவை அடிச்சு அந்த பொண்ணை மயக்கமாக்கிறது. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ராகி கோவப்படுறாங்க. வேற வழி இல்ல, அதனாலதான் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டாரு. இப்ப மயக்கமாக்கினா அந்த பொண்ணை இவர் எழுப்பி விடுறாரு. அந்த பொண்ணுமே என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரிலாம் பயந்துட்டு இருக்கா. உன்னை நாங்க எதுவுமே பண்ண மாட்டோமா, நீ சின்ன பொண்ணா இருக்கும் போது உன்னை கடத்திட்டதா என்னோட மாமாக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. என் மாமா தான் ஹெல்ப் பண்றதுக்காக வந்தாரு. அந்த இடத்துல என்னோட மாமா இறந்து போயிட்டாரு. அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாமா, தெரிஞ்சா சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இப்ப இந்த சின்ன பொண்ணு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உண்மையில என்ன யாருமே கடத்தல, என் அப்பா தான் பிளான் பண்ணி கடத்தின மாதிரி என்ன கூட்டு போனாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. இது அப்பா கூட்டு போனாரா, உன் அப்பா யாருன்ற மாதிரி கேட்கறாரு. அந்த ஆளுக்கு ஒரு பேர் இல்ல பல பேர் இருக்கு, அவர் நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் செய்யறாரு, அவரை எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இவ சொல்ற அடையாளத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது கோரமீனா அப்படின்ற மாதிரி இவருக்கு டவுட் வருது. உன் அப்பா பேரு கோரமீனான்னு கேட்கறாரு. ஆமான்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இப்ப ஹீரோக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருது. 10 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி மாமாவோட கதையை முடிச்சிருக்காங்க. அந்த டைம்ல மாமா ஏதோ ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்காரு. அதனால பாதிக்கப்படுற யாரோ ஒருத்தர் தான் இந்த விஷயத்தை பண்ணிருக்காங்க. ஏன்னா கோரமீன் அவன் பொண்ணியே தூக்கிட்டு ஏதோ கடத்தல் நாடகம் மாதிரி பண்ணிருக்கான். மாமாவை அந்த இடத்துக்கு வர வச்சு கதையை முடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல இருந்து கோரமீன் வெளியே போனதையும் ஹீரோ பார்த்தார்ல. இதெல்லாம் சிங்க் பண்ணி தான் இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு ராகி கிட்ட சொல்றாரு. இப்ப டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க குருன்னு ஒருத்தனை தேடிட்டு இருக்காங்க. அந்த குரு ஒரு லாட்ஜ்ல இருக்கான்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்மளும் போய் பார்க்கலான்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவங்க வந்து பார்க்கும்போது டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க ஏற்கனவே வந்திருப்பாங்க. டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க எல்லாம் அங்க ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அது என்னன்னா குரு அந்த இடத்துல இறந்து போயிருக்கான். கடைசியா கோரமீன் சாப்பாடு வாங்கி தந்தார்ல, அவர் தான் கதையை முடிச்சுட்டு போயிருக்காரு போல. ஆனா வந்த ஆளுங்க இருக்காங்கல்ல, ஹீரோ தான் கதையை முடிச்சிருக்காரு. இவனை வச்சு ஹீரோ கொலை பண்ணிருக்காரு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இவன் கதையை முடிச்சிருக்காருன்னு இப்பயும் ஹீரோ மேலதான் சந்தேகப்படுறாங்க. அடுத்து என்ன பண்றதுன்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப இந்த ராகி இருக்காங்கல்ல, டிபார்ட்மெண்ட்ல எல்லா விஷயத்தையும் சொல்லு, நிச்சயமா டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. ஏற்கனவே எனக்கு எதிராக தான் எல்லா ஆதாரமும் கிடைச்சிருக்கு, என்ன வச்சு கேஸை க்ளோஸ் பண்ண தான் பாப்பாங்க. இப்ப என்னோட அக்காவை பார்க்கணும் போல இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி அக்காவோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோ வந்தா அமுக்கணும்ன்ற மாதிரி 2 ஆபீசர்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து இவங்களோட வண்டியில ஒருத்தன் தெரியாதனமா இடிச்ச மாதிரி விழுந்து கிடக்குறான். ஹீரோ தான் டைவர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ண வச்சிருப்பாரு. அவன் போலீஸ் எல்லாம் சமாளிச்சிட்டு இருக்கான்ல, அந்த கேப்ல இவங்க ரெண்டு பேருமே அக்காவை பார்க்கறதுக்காக வீட்டுக்குள்ள நுழைஞ்சு வந்துடுறாங்க. இப்ப அக்காவும் தம்பியை பார்த்து ஃபீல் பண்றாங்க. என்னதான்டா நடக்குது, எதுக்காகடா எல்லாருமே உன்னை தேடிட்டு இருக்காங்க, வீட்டு வாசல்ல வேற போலீஸுங்க நிக்கிறாங்க, என்னடா நடக்குது, ஏதாவது தப்பு பண்ணிட்டியான்னு கேக்குறாங்க. அக்கா நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, மாமாவை சாவடிச்சவங்க தான் என்னையும் சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, என்ன மாட்ட வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப கூட நியூஸ்ல ஹீரோவை பிடிக்கணும்ன்ற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. நான் கிளம்புறேன்க்கா அப்படின்ற மாதிரி இவரும் ராகி கூட சேர்ந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருமே வண்டியில ஏறி உட்காந்துடுறாங்க. அந்த ஃபைல் பின்னாடி தான் இருக்கும், போய் அந்த ஃபைலை மட்டும் எடுன்ற மாதிரி ராகி கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ராகியும் வண்டியை விட்டு இறங்கி பின்னாடி போய் அந்த ஃபைலை எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள இவர் ஜீப் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. வேணும்ட்டே ராகியை விட்டுட்டு தான் போயிருக்காரு. ஏன்னா ராகி டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க கிட்ட சொல்லு சொல்லுன்ற மாதிரி பிரஷர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் இவங்களை கலட்டி விட்டுலான்ற மாதிரி கலட்டி விட்டுட்டு போறாரு. இவங்க ஷூட் பண்ற வாய்ப்பு கிடைக்குது, ஆனா ஷூட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஹீரோ மிலனை மீட் பண்ணிருக்காரு அப்படின்றது சிசிடிவி மூலியமா இவங்களுக்கு தெரிய வருது. அதனால ராபின் இருக்காருல, மிலனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை மீட் பண்ணி பேசியிருக்கான், என்ன பேசினா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. சார் ஹீரோ இந்த மாதிரி தப்பு பண்ணதை பத்தி எனக்கு தெரியாது, அதனால தான் நான் பேசினேன், மற்றபடி ஹீரோக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் நான் பண்ணலன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சரி கிளம்பு அப்படின்ற மாதிரி ராபினும் இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. இப்ப திரும்பி ஒரு டீ கடையில உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு மர்ம நபர் இருக்கான்ல, ஏதோ ஒரு போட்டோ வச்சுட்டு இங்க இருந்து போயிடுறான். யார் இவன், இந்த போட்டோ எதுக்காக வச்சுட்டு போனான்ற மாதிரி மிலன் யோசிக்கிறாரு. அந்த போட்டோல ஒரு 4 பேர் ஹோட்டல் முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. அந்த போட்டோக்கு பின்னாடி ஒரு டேட்டும் இருக்கு. இவங்க 4 பேர் யாரு என்னன்னு இப்போதைக்கு தெரியல. கதை போக போக உங்களுக்கே யாருன்றது தெரிஞ்சிடும். இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம முடிச்சிடலாம். செகண்ட் பார்ட் வீடியோவை நாளைக்கு நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் வரைக்கும் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.